ஹரே கிருஷ்ணா 14 ஸ்லோகம் பார்க்கலாம். ததச விஷ்மயா விஷ்டோ கிஷ்டரோமா தனஞ்சயக பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலரி அபாஷத. தெய்வீக காட்சி காமிச்ச உடனேயே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே உறவு மாறுது. முன்பு கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில நட்புறவு இருந்தது. ஆனால் விஸ்வரூபத்தை கண்ட பிறகு பெரும் மரியாதையுடன் கூப்பிய கரங்களுடன் கிருஷ்ணரை சிரம் தாழ்த்தி வணங்கும் அர்ஜுனர் அவரிடம் பிரார்த்தனை செய்கிறார். இதே போல அர்ஜுனனின் உறவு நட்பை அடிப்படையாக கொண்ட உறவுல இருந்து வியப்பை அடிப்படையாக கொண்ட உறவாக மாறுது. சிறந்த பக்தர்கள் கிருஷ்ணரை எல்லா உறவுகளின் உறைவிடமாக பார்க்குறாங்க. சாஸ்திரங்களில் 12 விதமான அடிப்படை உறவுகள் விளக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே கிருஷ்ணரில் காணப்படுது. 2 உயிர் வழிகளுக்கு இடையேயான உறவு, தேவர்களுக்கு இடையேயான உறவு, இல்லைன்னா பரமபுருஷருக்கும் அதாவது பக்தர்களுக்கும் இடையேயான உறவு என எல்லாவித உறவு பரிமாற்றங்களின் பெருங்கடலாக கிருஷ்ணர் விளங்குகிறார் என்று சொல்லப்படுது. அர்ஜுனர் இங்க அற்புத ரசத்தால் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் காரணத்தினால தான் நன்னடத்தையும் அமைதியையும் சுபாவமாக கொண்ட அர்ஜுனர் பரவசத்தினால மூழ்கி உடலில் உள்ள மயிர்கள் கூச்செறிய கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளை வணங்கியபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குறாங்க. அவங்க பயப்படலை என்பதையும் பரமபுருஷருடைய அற்புதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதையும் கவனிக்கணும். உடனடி விளைவு அதாவது வியப்பு, அன்புடன் கூடிய அர்ஜுனனின் இயற்கையான நட்புறவு வியப்பினால நிறைந்திடவோ இல்லைன்னா அது அப்படியே நடந்தும் கொள்கிறாங்க. 15 ஸ்லோகம். பஸ்யாமி அர்ஜுன உவாச்ச பஸ்யாமி தேவாம்ச தவதேவ தேகே சர்வாம்ச ததா பூத விசேஷாங்கான் பிரம்மாணம் ஈசம் கமலாசனஸ்தம் ருஷிம்ஸ்ட சர்வான் உராகம்ஸ்ட திவ்யவான். அகிலத்திலுள்ள எல்லாமே அர்ஜுனன் பார்க்கறது என்பதனால அகிலத்தில் முதல் படைப்பாளாகிய பிரம்மாவையும் அகிலத்தின் கீழ்ப்பதில் கர்ப்போகசாயி விஷ்ணு படுத்திருக்கக்கூடிய திவ்யமான நாகத்தையும் அவங்க பார்க்குறாங்க. படுக்கையாக விளங்கும் அந்த நாகம் வாசுகி என்று அழைக்கப்படுகிறது. வாசுகி என்று தெரியப்படும் வேறு பல நாகங்களும் இருக்குது. தாமரை மலரை போல விளங்குவதும் அகிலத்தின் முதல் உயிர் வழியான பிரம்மா தேவர் வசிக்கக்கூடியதுமான பிரபஞ்சத்தின் ரொம்ப உயர்ந்த லோகம் முதல் கர்ப்போதக சாயி விஷ்ணு வரை எல்லாமே அர்ஜுனனால் காண முடிஞ்சது. அதாவது தனது ரதத்திலேயே ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்த அர்ஜுனனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாவற்றையும் காண முடிஞ்சது. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் கருணையால் மட்டும்தான் அது சாத்தியமும் ஆனது. 16 ஸ்லோகம். அநேக பாகுதம் நிரபக்திர நேத்திரம் பஸ்யாமி த்வாம் சர்வதோனந்த ரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஸ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. உலகத்தில் இறைவனே விஸ்வரூபம். நான் உமது உடலில் பல பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்றும் எங்கும் பரவியிருப்பதை பார்க்கிறேன். உம்மில் நாம் ஆதியையோ நடுவையோ முடிவையோ பார்க்கவே இல்லைன்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க. 17 ஸ்லோகம். கிரீடினம் கதினம் சக்ரீனம் ச தேஜோராசின் சர்வோதோ தீப்தி மந்தம் பஸ்யாமி த்வாம் துர்நீரஷ்யம் சமஸ்தாந்த் தீப்தானந்த தியம் அப்ரமேயம். இப்போ அளக்க முடியாத சூரிய ஒளி இல்லைன்னா கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினை போல எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பல பல மகுடங்கள் கதைகள் சக்கரங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குது. 18 ஸ்லோகம். த்வம் அக்ஷரம் பரமம் வேதி தவ்யம் த்வம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் திவம் அவ்யய சாக்ஷ்வதாத தர்மகோப்தா சனாதனஸ்த்வம் புருஷோ மதோமி.
தெரிய வேண்டியவரில் முதன்மையானவர் நீர்தான். எல்லா அகிலங்களும் இறுதி ஆதாரம் நீர்தான். நீர் வழிபட்டவர், மிக பெரிய பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்திரமாகிய முழுமுதற் கடவுள். இதுதான் எனது அபிப்பிராயம்னு அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.